ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பட்டு சாரீ. இதுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் ரெட் கலர், அதில் ப்ளூ கலர் நம்ம பேட்ச் ஒர்க் வச்சு இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணலாம். இது முதல்ல அதுக்கு என்ன டிசைன் வச்சா செட் ஆகும் அப்படிங்கிறத டிசைன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு டபுள் கலர் உங்களுக்கு பிளெயின் ரெட்டாக இருக்கிறனால ப்ளூ கலர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறோம். பேக் சைடு நெக்கோட அகலத்தை விட ஒரு 1.5 இன்ச் அதிகமாக வச்சு நான் ஒரு கேன்வாஸ் கட் பண்ணுறேன். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக எவ்வளோ பாடி லென்த் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்ம பாடி உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்கோட அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே கேன்வாஸில் வெட்டும்போது நம்ம ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து தான் வெட்டுவோம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் 2.25 மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம கேன்வாஸில் வெட்டும்போது அதை 3 இன்ச்சு வச்சு வெட்டுவோம். அது ஏன் ரீசன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிளாத்தாக இருந்தால் நம்ம அதில் தையல் போடும்போது 1/4 இன்ச்சு போகும். கேன்வாஸ்னால் கேன்வாஸை ஒட்டி நம்ம தையல் போடுவோம். அதனால் உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு நம்ம கேன்வாஸ் வெட்டும்போது எக்ஸஸாக வெட்டிக்கலாம். அதே மாதிரி அடுத்தது நெக்கோட உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ தூரம் பேட்ச் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு ஒரு 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு ஒரு அந்த உள்ளே இருக்க அந்த டீப்பு எவ்வளோ அழகாக வேணும், அதாவது உள்ளே வர லைன்ஸ் எல்லாம் நிறையா வேணும்னா நீங்கள் கீழே எண்டு வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் மேலேயே நிறுத்திக்கலாம். அந்த டிசைன் நீங்கள் இருக்கிற டிசைனை அப்படியே தான் வைக்கணுங்கிறது இல்லை. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட அதை மாற்றி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நெக்கோட அந்த கேன்வாஸோட லென்த்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோடைய இது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு தான். அவுட்லைன் உங்களுக்கு ஒரு லீஃப் நெக் மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதுதான் உங்களுக்கு நெக்கோட அவுட்லைன். இதை நீங்கள் கீழே வரைக்குமே, அதாவது வேஸ்ட்டு நம்ம எங்கே இடுப்பு மடித்து தைக்கிறோமோ அது வரைக்குமே வேணுனாலும் நீங்கள் கீழே இறக்கி அதை கொண்டு போய்க்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் நல்லா கொஞ்சம் வைடாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு கீழே உள்ளே வர அந்த லைன்ஸ் எத்தனை லைன் வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த நெக்கு இன்னும் கீழே வரைக்கும் கூட இறக்கிக்கலாம். அந்த ஷேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் நெக்லேயே ஒரு ஃபிஷ் அந்த சைடு ஷேப் மாதிரி வரும். அது மாதிரி நீங்கள் அந்த அவுட்லைனை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஒரு ப்ளூ கலர் கிளாத் வச்சு தான் நம்ம இதை அயன் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் ஒரு 1/4 மீட்ரு அல்லது 1/2 மீட்ரு நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளே வைக்க போகிறது நம்ம ஒரு கோல்டு கலர் பேட்ச்சு. அந்த கோல்டு கலரில் ப்ளவுஸ் கலரில் வர ரெட் கலரே நம்ம லைன் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளூ கலர் வச்சுக்கலாம். ரெண்டில் எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே பேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது நெக்குடைய ஃபஸ்ட்டு போர்ஷன். இதை நம்ம ப்ளூ கலரில் அயன் பண்ணிவிட்டு உள்பக்கமாக வச்சு மேல் பக்கமாக திருப்பி சைடை கவர் பண்ணி தையல் போட்டுக்கலாம். அப்போ இது உங்களுக்கு அவுட்லைன் வந்துடும். இப்போ இதுக்கு உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணுறது உங்களுக்கு கோல்டு கலர். அதுக்கு எவ்வளோ கேன்வாஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு அந்த சைடு ஹெவியாக வேணும், அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் இன்னும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கோங்க. அகலமாக எடுத்துகிட்டு அந்த ஷேப்பை இன்னும் நல்லா ஒரு ரவுண்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ உள்பக்கமாக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு கேன்வாஸ் அந்த அளவை விட கொஞ்சம் பெருசாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது கீழ்ப்பக்கம் அந்த நம்ம வெட்டி இருக்கிற அளவை விட கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் போதும். அதனால் 1/2 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எப்போவுமே 1 இன்ச்சு வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எப்போவும் அந்த 1 இன்ச்சு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம உள்பக்கமாக நம்ம அதில் வச்சு பேட்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து எப்பவும் போல் நம்ம பேக் வந்து பேக் நெக் கட் பண்ணாமல் ஒரு லைனிங் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம மெயின் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்குவோம். அதாவது கீழே அடித்து நம்ம உள்ளே திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம், அல்லது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பீஸ் கொடுத்து ஃபோல்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அவுட்ஸில் இருக்கிற எல்லா லைனுமே வந்து நீங்கள் தையல் போட்டு எக்ஸஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அயன் பண்ணது வந்து நம்ம பேட்ச் பண்ணுறோம். அந்த பேட்ச் பண்ணும்போது மட்டும் எப்படி பண்ணணும், எப்படி லைன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இப்போ இதில் வந்து வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஒரு ரெட் கலரு லைனிங் இது வச்சு சில்க் சாரியோடது தான். அதை வந்து அவுட்லைன் வந்து ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அவுட்ரு எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது வந்து ஒரு ப்ளூ கலர் கிளாத்தில் வந்து நம்ம அயன் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து உங்களுக்கு 2 மெத்தடு தான். இப்படி கட் போட்டுட்டு நீங்கள் அயன் பண்ணி தைக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பேக் சைடு இதே மாதிரி எக்ஸஸாக ஒரு பீஸ் கொடுத்து நீங்கள் வந்து அதை மடித்து தைக்கிறது ஒன்று. அந்த மாதிரி தைக்கிறது வந்து நல்லா சேஃப் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த பிசுறு எல்லாமே அந்த டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணி இப்படியே தையல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி போட்டுட்டு நீட்டாக அயன் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஃபினிஷிங்காக தான் இருக்கும். ஆனால் கட் போடும்போது, சிசர் கட் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த பிசுறு வெளியில் தெரியும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணி வச்சு தைங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு உள்பக்கமாக வைக்கிற கேன்வாஸ். இதில் வந்து நம்ம கோல்டு கலர் கிளாத் வந்து நம்ம அயன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அவுட்டரில் வந்து அதே கலர் ஒரு லைனிங் வச்சு நம்ம தையல் போட்டு திருப்பிக்கலாம். அதுலேயே சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உள்பக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம். சப்போஸ் பைப்பிங் வேண்டாம், பார்டரே நம்ம அதிலே வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து பார்டரே வச்சுக்கலாம். பார்டர் வைக்கும்போது வளைவாக வர்றதுக்கு எல்லாமே நான் வந்து கிராஸ் பீஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்ட்ரைட் பீஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வரவே வராது. ஸ்ட்ரைட் லைனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸு. இந்த மாதிரி வளைஞ்சு வர்றது எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ கிராஸாக, அதாவது ஃபுல் கிராஸு இழுக்க நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் கிராஸ் போட்டு கட்டிங் பண்ணி அடித்து திருப்பி இருந்தால் மட்டும்தான் அந்த கேர்வ் லைன் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வைக்க முடியும். அதனால் அந்த கிளாத்தை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் கிராஸ் பீஸாக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸை ஒட்டி நம்ம எக்ஸஸாக இருக்க லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ரெட் கலர். இந்த ரெட் கலர் வேண்டாம், ப்ளூ கலர் வைக்கலாம் அப்படின்னாலும் உங்கள் விருப்பம் தான். அதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து என்ன கலர் உங்களுக்கு வச்சா திருப்தியாக இருக்குமோ அந்த கலர் வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஜாயிண்ட் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பு வந்து சின்னதாக அந்த சென்டரில் மட்டும் வைக்கிறனால உங்களுக்கு அந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதுன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாமையே அடித்து திருப்பி அயன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு இதுக்கெல்லாம் வைக்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜாயிண்ட் இருந்தாவே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது கொஞ்சம் ஒரு இதாக தெரியும். அதனால் மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாமல் உங்களால் வைக்க முடிஞ்ச நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த ஜாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டு தான் நம்ம தையல் போடணும். இல்லாட்டினா உங்களுக்கு அது வைக்கும்போது அந்த இடத்துல மட்டும் ஒரு அந்த ஸ்டெப்பு வந்து கரெக்டாக இதாகாது, சீட்டிங் ஆகாது. அதனால் நீங்கள் ஜாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டு எப்போவுமே நீங்கள் தையல் போடுங்க. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஜாயிண்ட்டுமே வந்து ஒரே இதில் வந்து சேரும்போது மொத்தமாக தெரியும். அதனால தான் கிராஸ் ஜாயிண்ட் போடுறோம். கிராஸ் ஜாயிண்ட் போட்டிங்கன்னா அந்த 2 எண்டுமே உங்களுக்கு வெவ்வேறு பக்கம் வரும்போது உங்களுக்கு அந்த இடத்துல திக்னஸ் குறையும். அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த கிராஸ் ஜாயிண்ட் போடுங்க. அப்படி போட்டு நீங்கள் பழகினீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்வலாக எப்பவும் அதே மாதிரியே வந்துடும். இப்போ நாட்டு எப்போவுமே திருப்புற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சைக்கிள் கம்பி யூஸ் பண்ணி தான் நம்ம திருப்புறோம். உங்களுக்கு இதில் திருப்புறதுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் த்ரெட்டு உள்ளே விட்டும், அதாவது பைப்பிங் த்ரெட் உள்ளே விட்டும் நீங்கள் திருப்பிக்கலாம். இல்லை ஊசி விட்டு, எப்படி உங்களுக்கு நீங்கள் யூஸ்வலாக எப்படி பழகிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நீடில் அளவுக்கு அதில் பார்டர் மேலே வச்சு நீடில் அளவுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம தையல் போடலாம்.
அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் நீங்கள் நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இது நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபினிஷிங் வந்து வந்துடும், நல்லா சீட்டிங் ஆகிக்கும். ஏன்னா கிராஸ் பீஸ் அப்படின்னாவே உங்களுக்கு எந்த பக்கம் இழுத்தாலும் அது ஸ்ட்ரெச்சபிள் தான், இழுத்த மாதிரி வரும். அதனால் நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த கேப்பை மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் ரெடி பண்ணி வைங்க. ஏன்னா ரொம்ப அந்த டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா தான் அது நீட்டாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாகவும் கஜகஜமாக வச்சாலும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸை பார்த்துக்கோங்க. 3 வச்சா நல்லா இருக்குமா, 4 வச்சா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பார்டரை வந்து நீங்கள் அதில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே அந்த மெயின் கேன்வாஸ், அதாவது ப்ளூவில் அயன் பண்ண கேன்வாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4 லைன் 5 லைன் வரும். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக நல்லா தெரியும். இது ரொம்ப கிராண்டாக வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும். அப்படிங்கிறனால நம்ம சும்மா லைட்டாக ஒரு 3 லைன் மட்டும் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கோங்க. ஏன்னா சென்ட்ரு மாறிடுச்சுன்னா நமக்கு பேட்ச் வந்து கரெக்டாக நம்ம முதுகுக்கு கரெக்டாக வராது. அதனால் அந்த 3 இன்ச்சு அப்படிங்கும்போது கரெக்டாக நீங்கள் அந்த கிளாத்தில் நாச் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த கார்னர் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாக திரும்புகிற மாதிரி தையல் போடுங்க. எப்போவுமே நான் சொல்கிறேன், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டபுள் ஸ்டிச்சு இன்னொரு ஸ்டிச்சு அது மேலேயே போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக இல்லாததெல்லாம் வந்து மறுபடியும் ஒரு தையல் போடும்போது அந்த கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு எக்ஸஸாக எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக அந்த கார்னருக்கெல்லாம் சிசர் கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பக்கம் திருப்பிக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இது லைனிங் இருக்கிற பக்கம்தான் இதை வச்சு நம்ம அயன் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஆப்போசிட் சைடு மேல் பக்கமாக உங்களுக்கு திரும்பும். அதனால் பேட்ச் ஒர்க் பண்ணும்போது கவனமாக பார்த்துக்கோங்க. லைனிங் எங்கே இருக்கோ அதில் வச்சு தான் நம்ம அதை தையல் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு மேல் பக்கமாக வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மேலே வந்து நீடில் த்ரெட்டு மாற்றிக்கோங்க. நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமுமே நீங்கள் தையல் போட்டுட்டு இந்த லாங் ஸ்டிச் எல்லாம் பிரித்து விட்டுறலாம். மேக்ஸிமம் கீழே இருக்க ரெட்டு வந்து மேல் பக்கம் தெரியாத மாதிரி நல்லா இழுத்து தையல் போடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பைப்பிங் வச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் உள்பக்கமாக நீங்கள் பைப்பிங் கூட வச்சுக்கலாம். அவுட்டர்லேயும் கூட வைக்கலாம். ஏன்னா அவுட்ரு வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு வச்சா நல்லா தான் இருக்கும். அவுட்டர்லேயும் பைப்பிங் வைக்கலாம், உள்பக்கமும் பைப்பிங் வைக்கலாம். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக தெரியும். எந்த ஒரு மாடலாக இருந்தாலும் உங்களோட க்ரியேட்டிவ் வந்து அதில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது இன்னுமே வந்து கிராண்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிளாத்தை வந்து டபுளாக கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் நாச்சு, சைடு நாச்சு எல்லாமே கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு நெக்கோட டெப்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதில் மார்க் பண்ணுங்கள். 9 + 1/2 9.5 இன்ச்சு வரும். அதை மார்க் பண்ணிவிட்டு நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா வைக்கிற பேட்சில் இருக்க அந்த கர்வ் லைனோட டீப்பாக இருக்கிற பகுதி வந்து அதுக்கு நேராக வரணும். அப்போ தான் வந்து நமக்கு நெக்கோடைய உயரம் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் அந்த மேல் பீஸே வந்து அதுக்கு லென்த்து கரெக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. அந்த டெப்த்துக்கு எங்கே இருக்கோ அதுதான் வந்து நமக்கு உயரம். அப்போ அதை கரெக்ட் பண்ணி தான் நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒன் சைடு ஃபஸ்ட்டு வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு அதுக்கு நேராக வச்சு அதில் வந்து குண்டூசி போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சென்டர் வந்து ஈவனாக வரும். அதாவது ரெண்டு பக்கம் நம்ம போய் அந்த ரவுண்டு ஜாயிண்ட் ஆகிற இடமும்
நடுவில் வர்றதும் உங்களுக்கு ஈவனாக வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டல் ஸ்லீவ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா டபுள் கலர் தான், சாரியோட முந்தி ரெட்டு, சாரி வந்து ப்ளூ கலரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த 2 கலருமே உங்களுக்கு ஸ்லீவில் தெரிஞ்சால் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் பெட்டல் ஸ்லீவ் வந்து இதில் வச்சுக்கலாம். பெட்டல் ஸ்லீவும் பேட்ச் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 மீட்டர் கிளாத் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். பேக்கில் பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணினா போதும் அப்படின்னா உங்களுக்கு 1/4 மீட்டர் வாங்கினா போதும். அதே மாதிரி கோல்டு வந்து 1/4 மீட்ரு, மேக்ஸிமம் எல்லா பேட்ச் ஒர்க்குக்குமே 1/4 மீட்ரு தான் நம்ம எடுப்போம். என்ன கலர் எத்தனை கலர் இருக்கோ எல்லாத்துலேயுமே 1/4 மீட்ரு எடுத்துக்கலாம். கையுக்கும் டிசைன் வேணும், கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா 1/2 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். லைனிங் வந்து மேக்ஸிமம் பேட்ச் ஒர்க்கெல்லாம் தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக ஒரு 1/4 மீட்ரு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெயின் கிளாத்லேயே வந்து நீங்கள் 90 பாயிண்ட் எடுக்கிற இடத்துல வந்து நீங்கள் 1 மீட்ரு அல்லது 1/10 எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு தண்ணியில் போட்டு ஷ்ரிங்க் ஆனதுக்கப்புறம் இந்த பேட்சுக்கெல்லாம் நம்ம லைனிங் வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் நார்மலாக எடுக்கிற லைனிங்கை விட லைனிங் வந்து நம்ம எக்ஸஸாக எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது டிஸ்டர்ப் இல்லாமல் தைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பேட்ச் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 லைன்ஸ் தான் வச்சுருக்கோம். இதுவே இந்த கீழே இருக்க அந்த ப்ளூ கலர் பேட்சை நல்லா கீழே வரைக்கும் இறக்குனீங்கன்னா இன்னும் 2-3 பேட்ச் வந்து உள்பக்கமாக நம்ம பண்ணலாம். இதில் எக்ஸஸாக மல்டி ஸ்டிச் போட்டிருக்கோம். மல்டி ஸ்டிச் போடுற இருந்தால் நீங்கள் பைப்பிங் வைக்க தேவையில்லை. பைப்பிங் இல்லை, மல்டி ஸ்டிச் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கோல்டு கலர் பைப்பிங் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லீவ்லையும் பைப்பிங் இருக்குது, பேக்லேயும் பைப்பிங் இருக்கும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ இது ஒரு சில்க் சாரீங்கிறனால உங்களுக்கு இந்த அளவுக்காவது கிராண்டாக போட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஏன்னா டபுள் கலர் ப்ளவுஸ் வெறும் பிளெயினாக இருந்தால் அது இப்போ யாருமே மேக்ஸிமம் பிளெயின் ப்ளவுஸ் போடுறதில்ல, அது ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி தான் போடுறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஸ்லீவ்ஸில் வந்து ப்ளூ கலர் தெரியறனால பார்க்கும்போது சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து நீட்டாக லுக்கு வந்து நல்லாயிருக்கும். உள்பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அது ஓவர்லாக் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இது பண்ணிக்கலாம். இல்லை ஹெம் பண்ணி அந்த இதை வந்து நீங்கள் உள்ளே வந்து கவர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த மல்டி ஸ்டிச் போடும்போது நல்லா சேஃப்டியாக இருக்கும், அந்த இடம் பிரியாது, அதை விட உங்களுக்கு துணி பிசுறு வராது. இல்லை நீங்கள் யூஸ்வலாக ஓவர்லாக் போட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.